இன்று 19/1/2026 விசுவாவசு வருடம் தை 5 திங்கட்கிழமை. அமாவாசை திதி அதிகாலை 2:31 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி உத்திராடம் நட்சத்திரம் மதியம் 1:04 மணி வரை. அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் மரண அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மிதுனம். பொது திருவோண விரதம். சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:08 மணி. சந்திர உதயம் காலை 6:49 மணி. அஸ்தமனம் மாலை 6:36 மணி. மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். ஜீவனத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களால் உங்கள் செயல்களில் மாற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள். நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும். தடைபட்ட வேலை முடியும். வேகமுடன் செயல்பட்டு வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். விருப்பம் நடக்கும். விஐபிக்கள் ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். முயற்சியில் தடை தோன்றும். நீங்கள் நினைத்ததும் நடப்பதும் வேறாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் நெருக்கடி உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். திடீர் பயணம் ஏற்படும். செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நண்பர்கள் உதவி நன்மை தரும். எழுபறியாக இருந்த வேலை முடியும். வாய்ப்பு தேடி வரும். எதிர்பார்த்த வருவாய் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். திட்டமிட்ட வேலை நடக்கும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நண்பர்களின் வேலை நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, செல்வாக்கு உயரும். முயற்சி வெற்றியாகும். வழக்கு சாதகமாகும். வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள். மன குழப்பம் நீங்கும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். மறைமுக தொல்லை விலகும். உடல்நிலை சீராகும். கன்னிராசி அன்பர்களே, சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். முயற்சியில் தடை தோன்றும். நேற்றைய பிரச்சனையை சரி செய்வீர்கள். குல தெய்வத்தின் அருளால் எடுத்த வேலை நடக்கும். உறவினரின் உதவி கிடைக்கும். செல்வாக்கு உயரும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முயற்சியில் சில நெருக்கடி உண்டாகும். துளாராசி அன்பர்களே, திறமை வெளிப்படும். வேலைப்பழு அதிகரிக்கும். வருமானத்தில் தடை உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். முன்னேற்றம் காண்பீர்கள். நேற்றைய சங்கடம் விலகும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். விருச்சிகராசி அன்பர்களே, அனுசரித்து சென்று லாபம் காண வேண்டிய நாள். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். வரவு செலவில் உள்ள நெருக்கடி நீங்கும். முயற்சி வெற்றியாகும். உங்கள் கனவு நனவாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அலட்சியம் தவிர்த்து செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த வருமானம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சி வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வேலையில் கவனம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, அமைதி காக்க வேண்டிய நாள். மனக்குழப்பம் ஏற்படும்.
செயல்களில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகும். திட்டமிட்ட வேலைகளில் மாற்றம் செய்வீர்கள். எதிர்பார்த்த வருவாய் இழுபறியாகும். மனம் குழப்பமடையும். நினைத்ததை அடைய வேண்டுமென்ற துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். திடீர் செலவு ஏற்படும். புதிய முயற்சி இழுபறியாகும். எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். வாகன பயணத்தில் நிதானம் தேவை. வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். புதிய வேலை இன்று வேண்டாம். மீனராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும்.